ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நிலவரம் ஆச்சு, மார்க்கெட் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு கிராஷ் வந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். கேப் டவுன் ஓப்பனிங்னா சாதாரண கேப் டவுன் இல்லை, பெரிய லெவல் கேப் டவுன் ஓப்பனிங் வந்தது. ஓப்பன் ஆகிட்டு நம்மளோட ப்ரீவியஸ் டே லோவையே அவன் பாருங்கள் போய் தொட்டுட்டு அதை போய் டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் சிவியராக இறங்குச்சு. மார்க்கெட் சிவியராக இறங்கிறதுக்கு என்ன காரணம்னா அந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் தான். காலையில் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எல்லாம் 109 போனதை நான் பார்த்தேன். 107.80 அந்த ரேஞ்சில் இருந்தது. 2:30 மணிக்கு பார்க்குறேன், அப்போவும் அது 107 கிட்ட சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது. அதனால் மார்க்கெட்டில் ஒரு பதற்றம். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் உயர்ந்தாவே எல்லா ஷேர் மார்க்கெட்டும் ஆட்டம் காணும். ஏன் பர்டிகுலராக ஏஷியன் மார்க்கெட் மட்டும் இந்த மாதிரி கிராஷ் ஆகுதுன்னா, ஜாப்பனீஸ் மட்டும் தப்பிச்சிக்கிச்சு. மற்றபடி நம்ம இந்தியாலாம் ஏன் பிரச்சனை ஆகுதுன்னா, நம்மெல்லாம் இம்போர்ட் பண்ணுறோம் ஆயிலை. இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமான அமெரிக்கா அவன் பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அவன் இறங்கினா கூட ஒரு 100, 50 அப்படி தான் இறங்குறான். ஆனால் நம்ம பெரிய லெவலில் இறங்குறோம். கண்டினியூஸாக இறங்கினே இருக்கும். பாருங்கள், கண்டினியூஸாக இங்கே இருந்தது இது சென்செக்ஸு. இங்கே இருந்தான். எதில் இருந்திருக்கான்? 24,600 கிட்ட இறங்கி மேலே இருந்து 23,800. நான் நேற்று தாங்க சொன்னேன், இந்த கேப்பை ஃபில் பண்ண கண்டிப்பாக வரும்னு. வந்துட்டான். 23,840 வரையும் வந்துடுச்சு மார்க்கெட். ஏன்னா இந்த க்ரூட் ஆயில் விலை இப்படி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்தால் மார்க்கெட் விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம மார்க்கெட் டோட்டலாகவே நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்குது க்ரூட் ஆயில் தான். ஸோ அதனால தான் மார்க்கெட்டில் நிஃப்டி 50 1% மேலே விழுந்திருக்கு, சென்செக்ஸ் 1% மேலே விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி நின்னா 215 பாயிண்ட் மைனஸில். பேங்க் எக்ஸ் 280, மிட் கேப் நிஃப்டி 116 பாயிண்ட் மைனஸு, ஃபின் நிஃப்டி 105 பாயிண்ட் மைனஸு, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 526 பாயிண்ட்டு. இந்தியா விக்ஸ் பார்த்திங்களா, மறுபடியும் அவன் 19.71க்கு போயிட்டான். ஸோ மறுபடியும் இந்த மார்க்கெட் இப்படியே தான் இருக்க போகுது. அது நமக்கு கண்கூட தெரியுது. மார்க்கெட் ஏறுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை மறுபடியும். ஸோ இப்படியே சுற்றி மார்க்கெட்டு இதே நிலவரத்தில் தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு கிளியராக தெரியுது. இப்போ நடக்கிற க்ரூட் ப்ரைஸ் பார்த்திங்களா, நான் காலையில் பார்க்கும்போது 107 சம்திங் இருந்தது. இந்த வரைக்கும் பாருங்கள், இது 2:15 நான் பார்க்கும்போதும் அதே 107 தான் இருந்தது. இப்போ தான் ஒரு 104 பாயிண்ட்டுக்கு குறைஞ்சி வந்திருக்கு. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி நம்ம வேர்ல்டு மார்க்கெட்டில் பார்த்தா டேக்ஸ் எல்லாம் மைனஸில் இருந்தான். ஏன்னா இப்போ தான் க்ரூட் ஆயில் குறைஞ்சிருக்கு, அதனால் ஒரு பாசிட்டிவ்க்கே வந்திருக்கு. இன்றைக்கி முழுக்க நம்ம இண்டெக்ஸ் எல்லாமே ஃபால் ஆனதுக்கு மெயின் காரணம் இந்த க்ரூட் ஆயில் பிரச்சனை தான், வேறு எதுவுமே இல்லை. இது இப்படியே கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருந்தால் நம்ம மார்க்கெட் கண்டினியூஸாக கீழே விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி ஃபால் ஆகிறதுக்கான ரீசன் இது தான். பிரச்சனை யாருக்கு? அமெரிக்கா ஈரானுக்கும். அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் உலக நாடுகளில் ஒரு பயம், க்ரூட் ஆயிலில் பர்டிகுலராக பயம். குறிப்பாக இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அது பெரும் பிரச்சனையாக இருக்குது. இதனால் முதலீட்டாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாம் விற்று தொலைகிறாங்க. எண்ணெய் விலை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. $107 க்ரூட் ஆயில், பிரெண்ட் க்ரூட் ஆயில் போனால் தாங்குமா? அதனால தான் செல் ஆஃப் வந்துக்கிட்டே இருக்குது. சந்தையில் இந்த நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படின்றது பெரிய லெவலில் மறுபடியும் உண்டாயிடுச்சு. ஐடி செக்டர்லன்னா இன்றைக்கி பெரிய வீழ்ச்சி. இன்ஃபோசிஸ், HCL இதெல்லாம் இன்றைக்கி சரியான ஃபாலு, வீக் ஏர்னிங்ஸ். அதனால தான் ஐடி எல்லாம் கீழே விழுது. குளோபல் ஸ்லோடவுனு. நிஃப்டி ஐடி மிக வேகமாக கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. பத்தாவதுக்கு இந்த எஃப்ஐஎஸ் செல்லிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் மார்க்கெட் இன்னும் வேகமாக விழுது. பத்தாவதுக்கு ரூபாயோட டிப்ரிஷியேஷன். இன்றைக்கும் ரூபா 94 அபோவ் போயிடுச்சு. அதனால் மார்க்கெட்டில் ஃபுல்லாகவே டோட்டலாகவே ஒரு பேட் சென்டிமெண்ட், வீக்கான சிக்னல் தான் இருக்குது மார்க்கெட்டில். அதனால தான் நம்ம மார்க்கெட் டோட்டலாக கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. கேப் டவுன் வந்தாலும் மறுபடியும் கீழே விழுது. சுருக்கமாக சொல்லணும்னா, குளோபல் டென்ஷன், ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறது, ஐடி ஸ்டாக் ஃபால் ஆகுறது, எஃப்ஐஏ செல் பண்ணுறது, மணி நம்ம இந்தியன் மணி டிப்ரிஷியேஷன் ஆகிறது. இந்த ரீசனால தான் நம்ம மார்க்கெட் கண்டினியூஸாக இந்த வாரத்தில் 4 நாள் கண்டினியூஸாக இறங்கிக்கிட்டே இருக்குது. பத்தாவதுக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை.
எப்போவுமே சென்செக்ஸ் வீக்லி எக்ஸ்பைரினா அவனுக்கு ஆகாது, வெள்ளிக்கிழமைனா நிஃப்டி 50க்கு ஆகாது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் மார்க்கெட்டை இன்றைக்கி ஒரு 275 பாயிண்ட்டு, நான் 350லாம் பார்த்தேன். ஓரளவுக்கு ரெக்கவரி, இந்த கடைசி நேரத்தில் 2.25க்கு மேலே ஒரு ரெக்கவரி. இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டா நான் மேலே போவோன்னு என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இந்த இடத்துல நல்லா ப்ராஃபிட் பண்ணாங்க. எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ணது அது. நான் நேற்று வீடியோவில் கூட சொன்னேன், 23,843 மார்க்கெட் டச் ஆனவொடனேயும் மேலே ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு. ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எல்லாமே நல்லா சம்பாதிச்சாச்சு. அது அந்த ஒரு இடம் நான் இன்றைக்கி போஸ்ட் மார்க் பண்ணதில் இந்த ஒரு இடம் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கொடுத்தது. அப்புறம் இந்த இடம் கொடுத்தது புட் சைடில், இது நல்லா இறங்குச்சு. இந்த ஒரு இடம், இந்த ஒரு இடம், இந்த இடம். ஸோ இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நாங்கள் ஒரு 5 கால் பண்ணோம். 5ல் 1 ஃபெயிலியர், 4 சக்ஸஸ். ஸோ ஓவரால் பார்த்தா இன்றைக்கி ப்ராஃபிட்டபிள் டே தான். எனக்கும் ப்ராஃபிட்டபிள் தான், என் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் இன்றைக்கி ப்ராஃபிட்டபிள் டே தான். இன்றைக்கி நிஃப்டி 50ல் இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட். சென்செக்ஸில் ஒரு கால் கொடுத்துருந்தேன். அது எங்கே கொடுத்தேன்னா இது இந்த இடம் தான் கொடுத்தேன். இந்த இடம் நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன்ல, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், அதாவது ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது. அப்போ அந்த சப்போர்ட் இந்த பாருங்கள், இதுதான் நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன்ல, பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டுன்னு. இதுதான் ஒரு சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, கீழே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துட்டான். ஆனால் அகைன் அந்த சப்போர்ட்டு வந்து என்னவாக மாறிடுது, ரெசிஸ்டண்ட்டாக மாறுது. அப்போது இது அகைன் அங்கே போய் டச் பண்ண உடனே ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஆயிருக்கு பாருங்கள். அந்த மாதிரி மெத்தடில் தான் இந்த காலை கொடுத்தது சென்செக்ஸில் 11:30 மணிக்கு. அது நல்லா இறங்குச்சு. இதில் ஒரு 2000 ரூபா தான் பிடிச்சாச்சு. இன்றைக்கி சென்செக்ஸில் ஒரு காலில் 2000 ரூபா, 100 பாயிண்ட்டுக்கு மேலே வந்தது, பிடிச்சாச்சு. இதுதான் இன்றைக்கி சென்செக்ஸில் நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நிஃப்டி 50ல் 5 காலில் 4 கால் வந்து சக்ஸஸ், 1 ஃபெயிலியர். இன்றைக்கி பார்த்தீங்களா நம்ம போட்ட லெவல்ஸு, நான் இந்த சப்போர்ட் சொல்லியிருந்தேன்ல, அங்கே அவன் கொஞ்ச நேரம் சஸ்டைன் ஆகிறான். அதுக்கப்புறம் இந்த இடம் சொல்லியிருந்தேன், இந்த இடமும் சஸ்டைன் ஆகிறான். நான் இந்த ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன், அதாவது இந்த பேஸு வந்து ரெசிஸ்டண்ட்டாக மாறும் கேப் டவுனில் இருந்தான்னு, அதையும் தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆகிறான். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு 100% ஒர்க் அவுட் ஆகுதுன்னெலாம் சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 50-60% ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகிற இடத்துல உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன, இதில் நீங்கள் எப்படி சம்பாதிக்க முடியுன்றதை தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ நான் இங்கே இந்த கால் சொன்னேன்ல, இதில் என்னால் அந்த காலில் சம்பாதிக்க முடிஞ்சுது. மெயினாக வந்து இந்த சப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்தது. அந்த இடத்துல நான் வந்து வால்யூமை செக் பண்ணி, இது வந்து சென்செக்ஸு. நிஃப்டி 50ல் பாருங்கள், அந்த இடத்துல இந்த கேப்பில் வால்யூம் வந்து நல்லா கால் சைடில் தான் அதிகமாக இருந்தது. அதனால் வெயிட் பண்ணால் ஃபஸ்ட் கிளாஸாக வெயிட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியாச்சு. இவ்வளோ தான். இந்த மாதிரி இடங்கள தான் நம்ம ஆப்ஷன் பையர் வந்து சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். கண்ட இடத்துல வாங்கிட்டு லாஸை புக் பண்ணுறதை விட இந்த மாதிரி கரெக்டான செட்டப் வர வரையும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணால் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம். இதை தான் நான் சொல்கிறேன். மார்க்கெட்டில் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்குது. நம்ம அதுக்காக பேஷன்ஸாக வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றது இந்த ஒரு உதாரணம், இந்த ஒரு உதாரணம், இந்த ஒரு உதாரணம், இந்த ஒரு உதாரணம். ஏன்னா இந்த கேண்டில் பாருங்கள், பையிங் ப்ரெஷரே இல்லை, ஃபுல்லாக செல்லிங் ப்ரெஷர். அதுவும் ஓப்பன் ஆகும்போது அப்போ அடுத்த கேண்டில் என்ன ஆகும், இது லாஜிக்காக திங்க் பண்ணவே அடுத்தது பெரிய லெவலில் தான் விழும். அதே மாதிரி விழுந்துடுச்சு. நான் அந்த கணக்கில் தான் இந்த இடத்துல எடுத்தது. அது பெரிய லெவல் நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டோட அம்சத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அமைப்பை தெரிஞ்சுக்கிட்டா, மார்க்கெட் கண்டிஷனை தெரிஞ்சுக்கிட்டா, க்ரூட் ஆயில் இவ்வளோ ரேட்டில் இருக்குது, அப்போ மார்க்கெட் என்ன ஆகும், கீழே தான் விழும், செல் அண்ட் ரைஸ் தான். எங்கே ஏறினாலும் அங்கேருந்து இறங்க தான் போகுது. பாருங்களேன், மார்க்கெட் இங்கே ஏறி இருக்கான் 10 மணிக்கு, அங்கேருந்து செல்லு. அதுக்கப்புறம் இங்கே ஏறி இருக்கான், அதுக்கப்புறம் செல்லு. அதுக்கப்புறம் இங்கே ஏறி இருக்கான், மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. இல்லைனா அதுவும் செல் ஆஃப் ஆகி முடிஞ்சிருக்கும். இதுதான் இன்றைக்கி நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நம்ம கம்மிங் மண்டே அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்லாம் ட்ரேட் ஆகி முடிட்டோம். க்ரூட் ஆயில் ஓரளவுக்கு கூல் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். 107.95 இப்போ 104 இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி யூஎஸ் மார்க்கெட் எப்படி நடக்குது அதெல்லாம் பார்த்தா நமக்கு மண்டே வந்து ஒரு கேப் அப்பா கேப் டவுனா அப்படின்றது தெரிய வரும்.
இனிமேல் யூஎஸ் மார்க்கெட் 7 மணிக்கு ட்ரேட் ஆகும். அவன் ட்ரேட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு நாளைக்கு காலையில் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.